வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நான் எனக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரேக் அவுட் தரக்கூடிய பங்குகளை உங்களோடு நான் பகிர்ந்துக்கிட்டு வரேன். இந்த வாரம் அப்படி பிரேக் அவுட் தரக்கூடிய பங்குகளை பார்க்கறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரத்துக்கான பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டியினுடைய க்ளோசிங்கை நம்ம ஒரு எட்டு பார்த்துட்டு அதன் பிறகு சில வாய்ப்புகள் தந்திருக்கக்கூடிய பங்குகளையும் நம்ம பார்த்துட்டு அடுத்த கட்டமாக போகலாம். அதில் நிஃப்டியை பொறுத்தளவில் இந்த வாரம் ஒரு 300 புள்ளிகள் நல்லா மேல் நோக்கி சென்று க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 24,894 முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஏற்றம். இந்த வாரம் வெறும் 4 நாட்கள் தான் ட்ரேடிங் இருந்தாலும் கடைசி 2 நாட்கள் குறிப்பாக புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கும்போது தெரியுது. தொடர்ந்து இந்த ஏற்றம் அந்த உச்சத்தின் நெருக்கத்திலே க்ளோசிங் இருக்கிறதுனால அதை உடைத்து செல்லும்போது நமக்கு இன்னமும் வலிமையாக 25,000 தாண்டி 25,395 நெருங்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலைகள் இருக்குது. இருந்தாலும் இடைப்பட்ட காலகட்டங்களில் ஏதாவது செய்திகள் வரும்போது பங்குச்சந்தையில் நமக்கு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் வரலாம். அதனால் எப்போவுமே நமக்கு டெக்னிக்கலாகவும் ஒரு பக்கம் பார்த்துக்கணும். ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் ஏதாவது நமக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த ரீசன்ஸ் ஏதாவது நெகட்டிவ் கொடுத்துச்சுன்னா அப்போ பங்குச்சந்தையில் திடீர் மாற்றம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் வரும்போது கீழே எந்த இடத்துல கரெக்டாக சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறதையும் கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. நம்ம சேனலில் சொன்ன சில பங்குகள் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நெருங்கியிருக்கு. அந்த பர்டிகுலர் பங்குகளை ஒரு அலர்ட்டாக காமிச்சிட்டு புதிய பங்குகள் நோக்கி நம்ம தொடரலாம். அதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய பங்கு கனரா பேங்க். 125 ரூபா 90 காசில் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 126 ரூபா 42 காசு வரைக்கும் போயிருக்காங்க. நான் கொடுத்த லெவல்ஸ் 106, அதுக்கு பிறகு 123 அப்படிங்கிற இந்த 2 லெவல்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். கடந்த சில வாரங்களாகவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வால்யூமோட ஏற்றத்தோடு போய்கிட்டு இருக்குது கனரா பேங்க்கை பொறுத்தளவில். ஸோ அதனுடைய ஏற்றமானது தொடர்ந்து இருக்குது அப்படின்னாலே அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நான் பார்க்குறது 139 அப்படிங்கிறது கனரா பேங்க்கில் நமக்கு 3ஆவதாக கொடுத்துருக்கிற ரெசிஸ்டன்ஸ். ஸோ கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நமக்கு அந்த லெவல் வரைக்கும் கனரா பேங்க் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் L&T ஃபைனான்ஸ். 262 ரூபாயில் முடிஞ்சிருக்கு. கடந்த சில வாரங்களாகவே இதை நான் எடுத்து காமிச்சிட்ருக்கேன். முதல் லெவல் 231 டச் பண்ணிச்சு. அதையும் தாண்டி இப்போது 255 அப்படிங்கிற லெவலுக்கு நெருங்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த வாரம் அதையும் தாண்டி ஒரு க்ளோசிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய உச்சம், அதாவது இந்த வாரத்தினுடைய உச்சத்தை கடக்கும்போது தொடர்ந்து மேல் ஏறி செல்லக்கூடிய வாய்ப்புகள் எடுத்துக்கிச்சு அப்படின்னா அடுத்த லெவலாக 292 நோக்கி இந்த பர்டிகுலர் ஸ்டாக் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. 255க்கு கீழே வராத வரைக்கும் நமக்கு மேல் நோக்கி செல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. க்ளோசிங் கீழே வைக்கக்கூடாது. 255க்கு கீழே வீக்லி க்ளோசிங் இருந்துச்சு அப்படின்னால நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகம் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் புன்னாவாலா ஃபைனான்ஸ் லிமிடெட். 524 முடிஞ்சிருக்கு. ஸோ 520 நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ், அதை தாண்டி கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமாக அது போச்சு அப்படின்னா 636 வரைக்கும் போகுங்கிற ஒரு லாங் கேப் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லெவல் வரைக்கும் அது போகிறோம்னா தொடர்ந்து அந்த க்ளோசிங்ன்றது ரொம்ப நெருக்கத்தில் தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதனால் வால்யூமோட அடுத்து ஒரு மூவ் இருந்து இன்னொரு 10-15 ரூபா மேலே போச்சுன்னா நமக்கு அந்த 635 ரூபாங்கிறது அடுத்த கட்டமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கில் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ரொம்ப க்ளோஸராக நமக்கு கொடுத்துருந்தாங்க, ரெசிஸ்டன்ஸுக்கு நெருக்கத்தில் க்ளோசிங் இருந்துச்சு அப்படின்னாலே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். ஒவ்வொன்றையும் ரொம்ப கண்காணிப்போடு பார்த்துக்கணும். கீழே ஒரு தடுப்பு வச்சு தான் நம்ம ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். அடுத்து இந்த வாரத்துக்கான புதிய பங்குகள் என்னென்னன்றதை பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான முதல் பங்கு ஏஜிஸ் ஓபக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்கு. இது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் தான் ஆயிருக்கு. இந்த 4 மாதத்தில் 291க்கும் 227ம் ஒரு கேப்பாக இருக்குது. இந்த லெவலுக்குள்ளே தான் இந்த 4 மாதமும் ட்ரேட் ஆகிருக்கு. இந்த வாரம் என்ன அப்படின்னா நமக்கு முடிஞ்சிருக்கிறது 283 முடிச்சிருக்காங்க. 286 அப்படிங்கிறது உச்சமாக போயிருக்கு. ஸோ 291 கரெக்டாக தாண்டுதா இந்த வாரம், வரக்கூடிய வாரம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ வரக்கூடிய வாரம் இந்த 291ன்ற லெவலை தாண்டுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா தொடர்ந்து அது மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். அப்படி போச்சு அப்படின்னா முதல் லெவலாக 322 அப்படிங்கிற லெவலுக்கு
போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 348 அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 377 அப்படிங்கிற 3வது லெவலை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஃபுல்லாக பார்க்கும்போது தாராளமாக தெரியும் இந்த 227ம் 291க்கும் உட்பட்டே இந்த பர்டிகுலர் ஸ்டாக் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை உடைச்சி அது மேலே போகுதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் நீங்கள் கவனமாக பார்த்து அந்த லெவலில் நீங்கள் தாண்டி போகும்போது மட்டும் உங்களுடைய முயற்சிகளை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் எடுத்து போட்டிருக்கேன். நீங்களும் இதில் ஆராய்ந்து உங்களுடைய கவனத்தை இதில் செலுத்தி அதன் பிறகு உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க அப்படிங்கிறதையும் நான் கவனமாக சொல்லிக்கிறேன். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட். 491 ரூபா 50 காசில் முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்து மேலே வந்துகிட்ருக்கு. என்னை பொறுத்தளவில் 492ங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸை நான் பார்க்குறேன். ஸோ அந்த லெவலை தாண்டிச்சு அப்படின்னா நமக்கு 551 அப்படிங்கிற அடுத்த லெவலை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 600 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 650 அப்படிங்கிற 3வது லெவலை நோக்கியும் போகிறதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ரொம்பவும் வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இந்த 492க்கு மேலே வரும்போது நமக்கு இந்துஸ்தான் ஜிங்கில் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வெயிட் பண்ணுறேன். பட் க்ளோசிங் அதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது வால்யூமோட இந்த வாரம் ஏறி இருக்கிறதுனால வரக்கூடிய வாரமும் நல்ல ஒரு வால்யூமோட கடந்து மேலே கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த லெவல்ஸ் வரைக்கும் குறிப்பாக 551 கிட்ட வரும்போது நம்ம பார்க்கணும். அந்த நெருக்கம் தான் வந்து ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அதை தாண்டிடுச்சு அப்படின்னா நமக்கு இன்னொரு 100 ரூபா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து எம்ஆர்பிஎல். 143 ரூபா 40 காசில் முடிச்சிருக்காங்க. 147 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை தாண்டி ஒரு க்ளோசிங் எம்ஆர்பிஎல்லில் கிடச்சிதுன்னா நமக்கு அடுத்த கட்டமாக இது மேலே போகிறதுக்கான குறிப்பாக வீக்லி க்ளோசிங் கிடைக்கும்போது நமக்கு சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்தேன். அப்படி இது உடச்சி மேலே போச்சு அப்படின்னா கரெக்டாக செல்லும்போது நமக்கு 174 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 196ங்கிற 2வது லெவல் நமக்கு நல்ல ஒரு லெவலாக கிடைக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 220 அப்படிங்கிற 3வது லெவல் வரைக்கும் இந்த பர்டிகுலர் இந்த எம்ஆர்பிஎல்லில். ஸோ அந்த லெவலை உடைக்காமல் எவ்வளோ நாள் எவ்வளோ வாரங்கள் கடந்துக்கிட்டு வருது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதை உடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமானது இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்து போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் வரக்கூடிய வாரங்களில் செயல்பாடுகளை பொறுத்து உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இன்னும் குறிப்பிட்ட ஒரு 2 வாரத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வான தீபாவளி பண்டிகை வருது. ஸோ 21ஆம் தேதி நமக்கு ஒரு முக்கியமான நாளாக அந்த பர்டிகுலராக அந்த நாளில் நமக்கு இயர் டாப்பை கட் பண்ணி எப்போது நிறைய நாள் முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வரக்கூடிய 2 வாரங்களில் பங்குச்சந்தை நமக்கு தரத்துக்கு வாய்ப்புகள் தருதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.